தமிழ் மூவாத தமிழ் ஆர்த்து வருகிற அன்னை தமிழ் கர்ப்ப கர்ப்பத்திலிருந்து கலந்து வந்திருக்கிற கன்னி தமிழ் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் செவிதலில் செய்து கொள்ளும் செந்தூர வணக்கங்கள். வணக்கம் 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 வணக்கம். ஐயா எதுக்கு ஏங்க வந்திருக்கீங்க? ஐயா இன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழான்னு சொன்னாங்க. சரியா, அதனால மக்களை சந்தோஷப்படுறதுக்காக எங்களுடைய பாரம்பரிய கலைகள் மூலம் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வந்திருக்கோம் ஐயா. இது பாரம்பரிய கலைகளா? ஆமாங்க ஐயா. அப்ப இந்த செண்டமெல்லாம் நாசிக் டோல்லாம் எடுத்தியாது? அது இப்ப இடையில வந்ததுயா. அது எங்க இருந்து வந்துச்சு? அது பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள மாநிலத்துல வந்தது. அதாவது செண்டம் மேளம் கேரளா மேளம், ஆமா, நாசிக் டோல் ராஜஸ்தான் மேளம், ஆமா. இந்த ரெண்டு மேளமும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த இருக்காவுல நையாண்டி மேல கலைஞர்கள் எல்லாம் பாதி படைச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செண்டம் டக்கு 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 ஒரே செண்டம்ல வந்து அடிப்படை இருக்கும். ஒரே அடி நம்ம அடிச்சா பாரு அடி. இது ஆக தமிழருடைய பாரம்பரிய கலைகள் அழியக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் தமிழண்டா என்கின்ற பெயரில் கலைக்குழுவானது செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். நன்றி. இந்த அருமையான விழாவை எங்களுக்கு வழங்கிய மேன்மைதங்கிய பெரியோர்களுக்கு நாங்கள் நன்றி கடந்திருக்கிறோம். ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் துணை, தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் முள்ளூர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது 38 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க நடக்குது. 38 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நடத்துறாங்க. இவ்வளவு பெரிய பாத்துக்கோங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். இனிமே இந்த ஊர்ல ஆமா செல்வம் போடுகிறோம், செழிக்க போகுது. நோய் நொடி இல்லாம வாழ போறாங்க. சந்தோஷமா இருக்க போறாங்க. அதான் உண்மை. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. கட்டாயம். உண்மைதானே? நாங்க சொல்லல, உங்களுக்கு இன்னைக்கு சாமி எங்க வழியா சொல்ல வச்சு பாருங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அருமையான நிகழ்ச்சி. அது தமிழண்டா. ஆமா, என்ன தமிழண்டா? தமிழண்டா. சரி சரி. என்னையா தமிழண்டா அப்படின்னு அப்படி சந்தேகம் இல்லையா? இல்ல மரியாதை இல்லாம இருக்கு. தமிழண்டா அப்படின்னா நாங்க தான் தமிழர்கள். அதான் உண்மை. அதாவது தமிழன் என்று சொல்லடா, தலையிலிருந்து நில்லடா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. யார் தெரியுமா? யாரு? படிச்ச பிள்ளைங்களா இருக்கிய? கேள்வி கேட்டா பதில் சொன்னா உங்களுக்கு பரிசு கொடுப்போம். தெரியாதா? நம்ம பிள்ளைங்களுக்கு டிவி பத்தி செல்போனை பத்தி தான் தெரியும். எத்த தெரியாதா? படம் பேரை சொல்லுங்க, நாங்க உடனே சொல்றோம். பாரதியார். ஆஹா, எந்த தெரியுமா? அதுக்கு ஜோர கொஞ்சம் கை தட்டுங்க. அம்மா உங்க கை தட்டுங்க. ஒரு நிமிஷம் தம்பி. பாரதியார் எங்க பிறந்தார்? எட்டயபுரமா? அது எங்க இருக்கு? உங்க மாவட்டம் நம்ம மாவட்டம் சொல்லி போவாங்க. நம்ம மாவட்டம் படிச்சிருக்கிறோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை. புரியுங்களா? பாரதியார் அல்ல. சரியா? பாரதியார் செந்தமிழ்நாடு நம் போதி நிலை இன்பத்தில் வந்து பாடிருக்காதே, செந்தமிழ்நாடு நம் போதி நிலை இன்பத்தில் வந்து பாடிருக்காதே, இது தந்தை என்ன பேச்சினிலே ஒரு சக்தி நிறைக்கிறது மொச்சினிலே, ஒரு சக்தி நிறைக்கிறது மொச்சினிலே. இதாரு இந்த பாட்டெல்லாம் இதே மாதிரி பாடல்களை நமக்கு தந்தது யாரு? பாரதி. படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. புரியுங்களா? சரிங்களா? அதாவது வாழ்க்கையில நிறைய இது மக்களுக்கு தெரியாமையே இருக்குது. சரி, இப்ப என்னையா சாப்பிடுறீங்க? ஐயா இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் கொடுத்தாங்க, சாம்பார், ரசம், அப்பப்பு பாயாசம், அப்புறம் தயிர் வெங்காயம். சரி, எல்லாமே சிறப்பா கொடுத்தாங்க. ஆமா. உங்களுக்கு வேற எது சாப்பிடும் போல தோணிக்குமே? ஐயா அது நமக்கு தேவையில்லாத வேலை. உண்மைதான். இந்த பரோட்டா எல்லாம் நீங்க சொல்றீங்க, பரோட்டா, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், இதெல்லாம் நம்ம உணவு கிடையாது. நம்ம உணவு என்ன உணவு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. 9 வகை தானியமெல்லாம் மூட்டையா வீட்டில் இருந்துச்சு.
காலம் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை முடியல. இந்த இடம் பூரா என்னது பூரா தானியங்கள் விளைஞ்ச இடங்கயா. கம்பு சோளம் இப்போ நாங்க கம்பு திங்க மாட்டோம், சோளமும் திங்க மாட்டோம். பிரைடு ரைஸ் எங்க உள்ளது பெரிய ரைஸ், பிரைடு ரைஸ். சைனாக்காரங்க சாப்பிடுறோம். சைனாக்காரன் சாப்பாடு தான் நம்ம விரும்பி சாப்பிடுறாங்க. நம்மளும் சைனீஸா மாறிக்கிறோம். அப்பப்ப சைனாக்காரனுக்கு பிறந்தா தான் நம்ம சைனா சாப்பாடு சாப்பிடணும். தமிழனுக்கு பிறந்தா தமிழன் சாப்பாடு தான் சாப்பிடணும். மலையாளிக்கு பிறந்தா மலையாள சாப்பாடு சாப்பிடணும். எது தெரியுமா? நம்ம ஊர் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல காலநிலைக்கு தகுந்தாலப்பதான் உணவை வந்து நம்ம ஆளுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம். ஐயா கேப்பக்கூழு குடி, கம்மங்கூழு குடி. பாரம்பரிய உணவு ஏன் சொல்றோம்னா அதற்கு காரணம் இருக்கு. இந்த உட்கார்ந்து இந்த பாட்டி எத்தனை குழந்தைங்க? 80 வயசுக்கு ஆச்சுக்கு. பாட்டி எத்தனை குழந்தைங்க? பிள்ளைங்க 4 பிள்ளைங்க. நல்லா கேட்டுங்க. 4 பிள்ளை சோபரசமா தான் பெற்று ஆச்சுக்கு 80 வயசு இருக்கும். ஆமா ஆமாஜி. இன்னைக்கு யாராவது குழந்தைய சோபரசமா பெற முடியுதா? கிடையாது. அதற்கு காரணம் உணவு பழக்கங்கள் மட்டும்தான். உணவு பழக்க வழக்கத்தை பூராத்தி நம்ம மாத்திட்டு நம்ம எல்லாரும் ஆஸ்பத்திரி, வயிறு வலிச்சா ஆஸ்பத்திரி, இப்படி வலி வலிச்சா ஆஸ்பத்திரி, இப்படி வலிச்சா ஆஸ்பத்திரி, எல்லா வலிக்கும் மாத்திரை போட்டா போதும். சரியா? ஆனா நம்ம முன்னோர்கள் பாட்டுக்கு போய் கேட்டா மாத்திரை மருந்துலாம் எங்க நாங்க எடுக்க மாட்டேங்க. கை வைத்தியம் தான். கை வைத்தியம் தான். உடம்பு முறுக்காதுக்கு முருங்கைக்காய் சாறு, முறுக்கிறதுக்கு ரசம், முருங்கைப்பழம் சாறு, ரசம். அந்த மாதிரி உடம்பு பூரா பொக்கம் பொக்கமா அடிச்சுன்னா நம்ம வீட்டை சுத்தி கிடக்கும். உங்களுக்கே தெரியும் என்ன கிடக்கும்? செடியா? என்ன செடி? அது ஒரு குப்பமணி. என்ன செடி? குப்பமணி. என்ன செடி? அதாவது வருங்கால தலைமுறை இவங்க தான். இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். குப்பமே இதுதான் மேளம், இதுதான் நாதஸ்வரம். விடாத மூலத்துக்கு துத்தியலை. என்னையில துத்தியலை இந்த மாதிரி வைத்தியங்களை நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து அதை யாருமே செய்யறது. குழந்தை பிறந்தா 16 வயது என்ன கொடுத்தது அந்த காலம். இன்னைக்கு தடுப்பூசியை போட்டு வீட்டுல படுக்க போறது இந்த காலம். அன்னைக்கு தாலாட்டு பாடுறது அந்த காலம். தாலாட்டு மட்டும் மறந்துட்டாங்க. ஆராரோ ஆரிரோ அப்படி ஆராரோ ஆரிரோ தூங்கிடக்கூடாது. இப்ப தாலாட்டு பாட்டு பாடு கிடையாது. ஒரு ரெக்கார்ட போடு. எப்படி தெரியுமா? இல்ல இப்ப அப்படி இல்ல. அதுக்கு முன்னாடி தொட்டில் இப்படி அடிச்சு எப்படி அடிச்சு கிழக்க மேற்க இப்படி ஆடும். இப்போ வந்து தொட்டில் வந்து அம்மா வெளியூர் போய் செல்போன் வச்சு வீட்டுக்குள்ள தொட்டில் மேல எங்களே குதிச்சு அந்த பிள்ளை இதே துடிப்பு அப்படியே மயங்கி படுத்துறது. அதனாலதான் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. அன்னைக்கு வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகளை வளர்த்த விதங்கள் இருக்கு. இயற்கைக்கு மாற வளர்க்க இயற்கையோடு சேர்ந்து வளர்த்தாங்க. ஒரு குழந்தைய வந்து எப்படி வாழ வைக்கணும் அப்படி அதை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பங்கிறது கிடையாது. கல்யாணம் முடிச்ச 10 நாள் தனி குடும்பம் வச்சுறாங்க. மறுநாளே தனி குடும்பம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல குழந்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதனால வாழ்வாதாரத்துல செலவினங்கள் வரவுக்கு மேல செலவு செஞ்சு இது வரைக்கும் மகளிர் குழு லோன் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம அக்கா மாருங்க. லோன்ல யாருமே கிடையாது. சரியா? கேட்டுக்கிட்டு முதல் பாடலாக ஒரு பக்தி பாடலை நிகழ்வில் பங்கேற்குமாறு இது எங்களுடைய காரியங்கள் துவங்குகிறது. முதலில் உங்க மங்காய் சேவடிகள் நிகழ்ச்சி துவங்குகிறது.
முதல் பாடலாக இதோ ஒரு பக்தி பாடல். இதோ எங்களுடைய ஆசான பாடகி தென்காசியை சேர்ந்த அக்கா லட்சுமி அவர்கள் இது உங்கள் மத்தியில் ஒரு கிராமிய பாடல். அனைவருக்கும் வணக்கம். அருகம்புல் மாலை கொண்டு அள்ளிலேலோ நம்ம ஆணை மகன வணங்கி வந்தோம். அள்ளிலேலோ அள்ளிலேலோ பொருளேலோ அள்ளிலேலோ பொருளேலோ
வணங்குறது பெருமாளா இருந்தாலும் சரி, நம்ம பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அதனால அம்மா பேரை சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்கக்கா. ஓம் சக்தி பராசக்தி. ஆஹா, அழகு. நன்றி. சரி, மஞ்சள் முகத்தழகே மன்சார் போக்கரி குங்கும பொட்டழகி உண்டாய் குழந்தாக்கோ சந்தனமாரி வட்ட நல்ல பட்டு வச்சு வடி வழங்கி சந்தனமாரி, வட்ட நல்ல பட்டு வச்சு வடி வழங்கி சந்தனமாரி, சின்னஞ்சிறு இருப்பழகி, சின்னஞ்சிறு இருப்பழகி, இருக்காத வட்டழகி, இந்த சந்தனமாரி ஏறி இழந்த வாரியாமா, இந்த சந்தனமாரி ஏறி இழந்த வாரியாமா. ஊருக்குள்ள விடுகிறதா, ஊருக்குள்ள விடுகிறதா, இதுக்கு போக சரிதா.